ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிப்டோ பைட்ஸ். இந்த வீடியோவில் டாக்ஸ் டோக்கனோட ப்ரீ மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட் அப்படின்ற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் உங்கள் டாக்ஸ் ஏர்ட்ராப் டோக்கனை எப்படி ப்ரீ மார்க்கெட்டில் செல் பண்ணி யூஎஸ்டிடியாக மாற்றுறது அப்படின்ற டீட்டெயிலும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ரீ மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. போன வீடியோ கமெண்ட்லேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, டெலிகிராம்லேயும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்க. இந்த வீடியோவில் உங்களோட எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரீ மார்க்கெட்டில் வந்து நியூ அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். பிட்கெட் டாக்ஸ் ப்ரீ மார்க்கெட்டில். வாங்க அது என்ன நியூ அப்டேட் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பிட்கெட் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. டாக்ஸ் பாயிண்ட்ஸ் ப்ரீ மார்க்கெட் ஆர்டர்ஸ் ஹேவ் பீன் மேப்டு டு டாக்ஸ் ப்ரீ மார்க்கெட் ஆர்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்ஸ் பாயிண்ட் வந்து ப்ரீ மார்க்கெட்டில் டாக்ஸ் டோக்கனை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி டாக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து 100 பில்லியன் சப்ளையில் ட்ரேட் ஆகி இருந்துச்சு. அதில் தான் நம்ம வந்து செல் பண்ணோம். இப்போ வந்து 550 பில்லியன் வந்து டாக்ஸ் டோக்கன் அனௌன்ஸ் பண்ணதால் 550 பில்லியனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். வாங்க நான் பிட்கெட் ஆப்பில் போய் டீட்டெயிலாக சொல்கிறேன். பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டில் போய்ட்டு செல் ஆப்ஷனில் போய்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து டாக்ஸ் டோக்கன் என்ன ப்ரைஸில் செல் ஆகுதுன்னா 0.001198 அப்படின்ற ப்ரைஸில் வந்து இப்போ செல் ஆகுது. ஆனால் நம்ம செல் பண்ண ப்ரைஸ் பார்க்கலாம் வாங்க. நான் போன வீடியோவில் ப்ரீ மார்க்கெட் எப்படி செல் பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். வாங்க அந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். எப்படி ப்ரீ மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், நம்ம செல் பண்ண ப்ரைஸ் வந்து 0.012 அப்படின்னு இருக்குது. 0.012, 0.013 அப்படி இருக்குது. சரி, அங்கே மேலே பார்த்தீங்கன்னா நோட் அப்படின்னு போட்டு டாக் இஸ் எ ப்ரீ மார்க்கெட் ட்ரேடிங் டோக்கன் கிரெடென்ஷியல் இஷ்யூ பேஸ்ட் ஆன் த டோட்டல் சப்ளை ஆஃப் 100 பில்லியன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே என்ன போட்டிருக்குன்னா, இங்கே ப்ரீ மார்க்கெட் ட்ரேடிங் வந்து டாக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து 100 பில்லியன் சப்ளைவை வச்சு ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து 100 பில்லியன் சப்ளைக்கான ப்ரைஸ் தான் 0.012 அப்படின்ற ப்ரைஸு. அதில் தான் நம்மளும் செல் பண்ணியிருந்தோம். இந்த செல்லிங் ஆர்டரில் போய் காட்டுறேன் பாருங்கள். ஹிஸ்ட்ரியில் பாருங்கள், நான் வந்து 500 டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருந்தேன். 500 டாக்ஸ்க்கு வந்து $6.5, அதே மாதிரி $0.013 பர் டோக்கன் ப்ரைஸுக்கு வந்து செல் பண்ணியிருந்தேன். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. 500 காயின் வந்து செல் பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்கு. இப்போ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு காட்டுறவாங்க. இப்போ இந்த லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்த செல்லிங் ஆர்டர் ஹிஸ்ட்ரியில். இதில் பாருங்கள் 2750 குவான்டிட்டின்னு போட்டிருக்கு. ப்ரைஸ் அதே மாதிரி 0.002 அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ வந்து அந்த 500 டோக்கனுக்கு பதிலாக இப்போ 2750 டோக்கன் மாற்றிட்டாங்க. எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி டாக்ஸ் டோக்கன் வந்து இந்த ப்ரீ மார்க்கெட்டில் வந்து 100 பில்லியன் சப்ளை வச்சு ட்ரேட் ஆச்சு. அந்த 100 பில்லியன் சப்ளைக்கு வந்து நம்ம 500 டோக்கன் கொடுக்கணும். இப்போ 550 பில்லியன் சப்ளை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதால் அந்த 550 பில்லியன் சப்ளைக்கு வந்து 2750 டோக்கன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ மோஸ்ட் ப்ராபபிளி 1:1 தான் வரும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நம்ம 100 பில்லியன் சப்ளை அப்படின்னு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 5:1 அப்படின்ற ரேஷியோவில் தான் நம்ம டோக்கன் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 550 பில்லியன் சப்ளை அப்படின்னு சொன்னதால் உங்கள் டாக்ஸ் பாயிண்ட் அப்படியே வந்து டோக்கனாக கன்வெர்ட் ஆகிடும். வாங்க இப்போ இங்கே பாருங்கள், கால்குலேஷனில் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட்டில் எவ்வளோ செல் ஆச்சுன்னா 100 பில்லியன் சப்ளை வச்சு ப்ரீ மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆச்சு. இப்போ 100 பில்லியன்லேருந்து இப்போ வந்து 550 பில்லியனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் 100க்கும் 550 பில்லியனுக்கும் எத்தனை மடங்கு இருக்குது? 5.5 அத்தனை மடங்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் 500 இன்ட்டு 5.5 போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா ஆக்சுவல் டோக்கன் வந்துடும் பாருங்கள். ஸோ இந்த டோக்கன் தான் நம்ம இப்போ வந்து செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய டோக்கன். அந்த 500ஓட மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா இப்போ 2750 வந்துருச்சு. இந்த 2750 டோக்கன் தான் இப்போ நான் செட்டில்மெண்ட் பண்ணோம். அதே இப்போ நீங்கள் 1000 டோக்கன் ஆல்ரெடி செல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு நினச்சிக்கிட்டு 1000 போட்டுக்கோங்க. 1000 இன்ட்டு அதோடைய 5.5 போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா 5500 வந்துருச்சு. இப்போ வந்து அந்த 1000 டோக்கன் நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ 5500 டோக்கன் அங்கே சேஞ்ச் ஆகிட்ருக்கோம். ஸோ இந்த கால்குலேஷன் கூட நீங்கள் பண்ண தேவையில்லை. இதில் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 2750 டோக்கன், 2750, 2390 அந்த மாதிரி நான் ஆல்ரெடி செல் பண்ண டோக்கன் வந்து இப்போ மேப்ட் ஆகி இப்போ இருக்கிற கரண்ட் சப்ளைக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால தான் ப்ரைஸும் பாருங்கள் கம்மியாயிடுச்சு. நம்ம செல் பண்ணும் போது 0.01 இருந்துச்சு, இப்போ 0.001 ஆயிடுச்சு. ஸோ வாங்க இப்போ எப்படி நம்ம டாக்ஸோட ஏர்ட்ராப் டோக்கனை ப்ரீ மார்க்கெட்டில் செல் பண்ணி யூஎஸ்டிடியாக மாற்றுறது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், யூ வில் பே ஸ்பெசிஃபைடு குவான்டிட்டி ஆஃப் நியூ காயின் அப்படின்னு இருக்குது. யூ வில் பே ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி ஆஃப் நியூ காயின். யூ வில் ரிசீவ் ஆர்டர் அமௌண்ட்
பெய்டு பை த பையர். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா த ஃப்ரோசன் மார்ஜின் வில் பி ரிட்டன் டு யுவர் ஸ்பாட் அக்கௌண்ட். ஸோ இதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த டாக்ஸோட ஏர்ட்ராப் டோக்கன் வந்து கிளைம் பண்ணுற ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த பிட்கெட் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து நம்ம டெபாசிட் பண்ணிடணும். பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் அந்த பையர் நம்ம கிட்டேருந்து அந்த டோக்கன் ஆல்ரெடி பை பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்ககிட்டேருந்து யூஎஸ்டிடி வந்து நம்மளுக்கு வந்துடும். நம்மளோட இந்த ஏர்ட்ராப் டோக்கன் டெபாசிட் பண்ண எக்ஸ்சேஞ்சில் டெபாசிட் பண்ண ஏர்ட்ராப் டோக்கன் வந்து அந்த பையருக்கு போயிடும். நம்ம லாக் பண்ணி வச்ச யூஎஸ்டிடி நம்மக்கிட்ட வந்துடும். இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இங்கே டெபாசிட்டில் போயிட்டு டாக்ஸ்ன்னு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டாக்ஸ் டோக்கன் வந்துடும். அங்கே போய்ட்டு இங்கே டெபாசிட் அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வித்ரா போட்டுக்கலாம். அவங்க வித்ரா ஆப்ஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இங்கே வித்ரா போட்டிங்கன்னா இங்கே எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து வந்துடும். இந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டோக்கன் வந்து அந்த பையருக்கு போயிட்டு பையர்கிட்டேருந்து யூஎஸ்டிடி வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவை பார்த்து ப்ரீ மார்க்கெட்டில் வந்து செல் ஆர்டர் போட்டு வச்சவங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ நியூவாக ப்ரீ மார்க்கெட்டில் உங்கள் டோக்கனை செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் ஆல்ரெடி போட்ட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு செல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் டாக்ஸ் ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ண மாதிரியே மேஜர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த மேஜர் பாயிண்ட் ஏர்ட்ராப் வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி டெலிகிராமில் வந்து மேஜர் பாயிண்ட்ஸோட டீட்டெயில் போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதில் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு மேஜர் பாயிண்ட்ஸ் ஏர்ட்ராப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேஜர் பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிட்கெட் ப்ரீ மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ இதுவும் கூடிய சீக்கிரமாக எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிடும். அதனால் யாராவது ஜாயின் பண்ணலைன்னா நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த மேஜர் பாயிண்ட் ஏர்ட்ராப்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிட்கெட் எக்ஸ்சேஞ்சில் வந்து டாக்ஸ் கம்யூனிட்டிக்கு வந்து டோன் காயின் வந்து கிவ்அவே பண்ணுறாங்க. டாக்ஸ் ஏர்ட்ராப் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு டோன் ஃபீஸ் தேவை. அதனால் அவங்க வந்து 2 lakh யூசர்ஸ்க்கு வந்து பர் யூசருக்கு வந்து 0.1 டோன் வந்து கிவ்அவே தராங்க. ஸோ அதனால் இது எண்ட் ஆகிறதுக்குள்ளேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.